Hello everyone, welcome to the world of algorithm design. லாஜிக்கே தெரியல, ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் இது. வெரி வெரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட், சமேஷன் ஆஃப் அ செட் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். given a set of n numbers, design an algorithm that adds these numbers and returns the resultant sum. Assume n is greater than or equal to 0. அதாவது n நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த n வந்து 0வாகவும் இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம். அப்போ அந்த நம்பர்ஸை கெட் பண்ணி யூ ஹாவ் டு ஆட் தோஸ் நம்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் த சம். அதாவது s is equal to a1, a2, a3 எக்ஸெட்ரா அப் டு an. அதாவது n நம்பர்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n ai. அப்போ I வந்து 1ஆக இருக்கும்போது a1, I 2ஆக இருக்கும்போது a2, அப்படியே போயிட்டே இருந்து I n-ஆக இருக்கும்போது an. அப்போ இது எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 2 நம்பர் எடுத்துக்கிறோம், a1 அண்ட் a2 சம் பண்ணி எஸ்ஸில் போடுறோம். அடுத்தது இந்த எஸ் கூட a3 சம் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரிப்பீட்டட்லி வில் பி சம்மிங் அப் a4, a5 எக்ஸெட்ரா அப் டு an. ஏன்னா நம்ம a1லேருந்து ஆரம்பித்து an வரைக்கும் சம் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன்ஸை மட்டும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3 to n-1. அதாவது ஸ்டெப் 3ல் வந்து நம்ம a4 ஆட் பண்ணுறோம், ஸ்டெப் 4ல் a5 ஆட் பண்ணுறோம், ஸ்டெப் n-1ல் வில் பி ஆடிங் an. இன்னும் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணுன்னா இந்த ஐத் ஸ்டெப் வி ஆர் சம்மிங் அப் ai + 1. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து வில் பி சம்மிங் அப். இதில் என்ன அப்படின்னா இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா டேட்டா வந்து n கேன் பி ஈக்குவல் டு 0. அப்போ n கேன் பி ஈக்குவல் டு 0ங்கும்போது a1 + a2 நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வில் கன்சிடர் த ஸ்பெஷல் கேஸ் when n is equal to 0. When n is equal to 0, s will be equal to 0. And then we can use this s is equal to s plus a of I ranges from 1 to n. அப்போ இதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது வில் பி சம்மிங் அப் ஆல் த n நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. இதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். ப்ராம்ப்ட் அண்ட் ரீட் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டு பி சம்ட். எத்தனை நம்பர் நம்ம சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்கிக்கிறோம். வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் அ வேரியபிள் n. And then we are initializing the sumங்கிற வேரியபிள் ஃபார் 0 numbers. நம்பரே இல்லை அப்படின்னா sum will be equal to 0. And then we are initializing count அப்படின்னு ஒரு வேரியபிள் to 1. இது எதுக்குன்னா எத்தனாவது டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லூப். லூப் என்ன, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துருக்கோம். இப்போ n வந்து 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்த்துட்டு தென் வி ஆர் ரீடிங் த ஃபஸ்ட்டு டேட்டா. We are reading the data and we are storing it in the variable num. Now we will be summing this num with the sum. அப்போ sum is equal to sum plus num. இப்போ ஒரு டேட்டாவை வாங்கிட்டோம், அதை சம் பண்ணிட்டோம். Then we are going to get the second data. ஸோ அதுக்கான வேரியபிள் என்ன, கவுண்ட்டு. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 போட்டுட்டோம். அதாவது கவுண்ட் வந்து இப்போ 2வாக இருக்குது. இந்த லூப்புக்குள்ளே மறுபடியும் போகும்போது 2 less than or equal to n 3ஆன்னு பார்க்குது எஸ். அப்போ வில் பி ரீடிங் த செகண்ட் டேட்டா அண்ட் தென் வில் பி சம்மிங் இட் அப். அண்ட் தென் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1ங்கும்போது கவுண்ட் ஆல்ரெடி 2வாக இருந்தது, இப்போ ப்ளஸ் 1 பண்ணும்போது 3 ஆயிடுச்சு. தென் ஹியர் வி அகெயின் வி செக் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம் நம்ம இங்கே எஸ். Then we are reading the third data and then we are summing the third data and then we are incrementing the count. Now count ஓட வேல்யூ 4 ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு nங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் 5. இந்த இடத்துல we can print this sum. சம்ங்கிற வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் அல்காரிதம். இதில் வந்து 2-3 விஷயங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க போகிறோம் அண்ட் தென் கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ வி ஆர் யூஸிங் 2 வேரியபிள்ஸ் ஃபார் தி சம்மிங் அண்ட் கவுண்டிங். சம்முக்கு 0ன்னு வச்சுருக்கோம், கவுண்ட் வந்து 1ன்னு வச்சுருக்கோம். சப்போஸ் த சேம் அல்காரிதம் மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா the sum you have to make it as
appropriate word வேணுங்கிறதுனால ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கணும். அண்ட் தென் வில் பி மல்டிப்ளையிங் த நம்பர். இப்போ நம்ம வில் see the supplementary problem. இந்த இடத்துல redesign the algorithm so that it only needs to perform n-1 additions to some n numbers. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த லூப்புக்குள்ளே n-1 அடிஷன்ஸ் தான் பண்ணணும். அப்போ லூப்புக்கு வெளியவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கெட் த டேட்டா இன் ஸ்டோர் இட் இன் த வேரியபிள். prompt and read the number of numbers to be summed. Then read the first number and you are storing it in this sum. இப்போ இனிஷியலைஸ் பண்ணும்போது 0ன்னு சம் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்பரோடவே சம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய கவுண்ட் என்னவாக இருக்கணும்னா 2. அண்ட் தென் வி ஆர் செக்கிங் வெதர் திஸ் கவுண்ட் இஸ் லெஸ் than or equal to n. ரெஸ்ட் ஆர் ஆல் சேம். லூப்புக்கு வெளியவே ஒரு டேட்டா வாங்கிக்கிறோம், அதை சம்முக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த லூப்புக்குள்ளே பார்க்கும்போது இந்த சம்மேஷன் n-1 டைம்ஸ் தான் நடக்கும். அடுத்த சப்ளிமெண்ட்ரி ப்ராப்ளம் என்ன, டிசைன் அண்ட் அல்காரிதம் டு கம்ப்யூட் த ஆவரேஜ் ஆஃப் n நம்பர்ஸ். நம்ம சம் பண்ணிட்டோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற அல்காரிதம் தான். பிரிண்ட் த சம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிரிண்ட் த ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை n. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் n நம்பர்ஸை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா n வந்து 0வா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இல்லைன்னா யூ வில் கெட் அ டிவைட் பை 0 எரர். இப்போ நம்ம லாஜிக் புரியணுங்கிறதுக்காக ஐ எம் நாட் செக்கிங் ஆல் தோஸ் டேட்டா. ஐ எம் அஸ்யூமிங் n greater than 0. தேர்ட் ப்ராப்ளம் என்ன, டிசைன் அண்ட் அல்காரிதம் டு கம்ப்யூட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நம்பர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது சம்மேஷன் i is equal to 1 to n ai. இப்போ ai ஸ்கொயர் ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இருந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே sum is equal to sum plus num அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக we have to change it as sum is equal to num into num. அப்போ என்னாகும், we get a square. அந்த ஸ்கொயர் ஆட் ஆகிக்கும். அண்ட் தென் அந்த லூப் முடிஞ்சு வரும்போது we can print the sum. Then we have got a set of problems. இந்த இடத்துல என்ன, s is equal to 1 plus 2 plus 3. Then you get 1 plus 3 plus 5, 2 plus 4 plus 6, and then 1 plus 1 by 2 plus 1 by 3. இப்போ இது ஒவ்வொன்றும் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, 1 plus 2 plus 3 up to n terms. n வந்து 5ஆக இருந்ததுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் சம் பண்ணணும். n 10ஆக இருந்ததுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் சம் பண்ணணும். அப்போ யூசர்ட்ருந்து நம்ம இன்புட் வாங்க தேவையில்லை. நாமளே வந்து 1 2 3ன்னு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பர்ஸை நம்ம சம் பண்ணிக்கலாம். அந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு we can use this variable num. மற்றதெல்லாம் சேம், sum is equal to sum plus num. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டேட்டா வந்து 1ஆக இருந்ததுன்னா அடுத்து 2, அடுத்தது 3ன்னு வரணும். அதனால் we are num is equal to num plus 1, அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் வேல்யூ ஆஃப் num, அப்போ இனிஷியலைஸ் பண்ணணும். அண்ட் we are initializing it as 1. இப்போ உள்ளே வரும்போது சம் 0வாக இருக்குது, நம் வந்து 1ஆக இருக்குது. அப்போ 0 + 1, அப்போ இந்த ஃபஸ்ட்டு மட்டும் சம் பண்ணிட்டோம். அடுத்தது நம் வந்து 2ஆக இருக்கும், கவுண்ட்டும் 2ஆக இருக்கும். இப்போ நம்ம 2 வேரியபிள் வச்சுக்கணுமா அப்படின்னா இந்த லாஜிக்கு தேவையில்லை, ஆனால் அடுத்து வர போகிற லாஜிக்கு வேணும். அதனால் நம்ம வந்து 2 வேரியபிள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து எத்தனை தரம் இந்த while loop ரிப்பீட் பண்ணணுங்கிறதுக்கு, இன்னொன்று எந்தெந்த நம்பர்ஸை சம் பண்ணணுங்கிறதுக்காக. அதுக்காக நம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். 0 + 1 ஆகும். அடுத்து நம் 3 ஆகும்போது 2 + 3 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நம் வந்து 3ஆக இருக்கும்போது ஆல்ரெடி 1 + 2 சம் பண்ணியிருப்போம், அது கூட +3 சம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்த அல்காரிதத்தில் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல வந்து 2 + 4 + 6ன்னு இருக்குது. அப்போ நம்மளுடைய நம் வந்து என்னவா இன்க்ரிமெண்ட் பண்ணணும், +2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரே ஒரு என்ன சேஞ்ச் பண்ணணும், நம்ம இந்த நம் வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், பட் we have to start with 2. அதனால் நம்ம நம் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்க போகிறோம். அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் சேம், ப்ரீவியஸ் அல்காரிதம் மாதிரியே தான். இப்போ we have to sum 1 + 1/2 + 1/3. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அதே அல்காரிதம் நம் 1ன்னு வச்சுக்க போகிறோம். மற்றபடி சம் பண்ண போகிறோம். நம் இஸ் ஈக்குவல் டு நம் + 1 பண்ண போகிறோம். வாட் எவர் சேஞ்சஸ் we have to make is here. இந்த லைனில் மட்டும் சம் இஸ் ஈக்குவல் டு சம் + நம் போடுறதுக்கு பதிலாக
1 ப்ளஸ் நம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் 1 by 1 will be 1. அப்போ இந்த டேட்டாவை எடுத்துக்கும். அடுத்த தடவை வந்து நம் வந்து 2 இருக்கும்போது 1 by 2 கம்ப்யூட் பண்ணி அதோட சம் பண்ண போகிறோம். அடுத்து நம் 3 இருக்கும்போது 1 by 3 சம் ஆக போகுது. அடுத்தது பாருங்கள் 1 + 3 + 5 up to n terms. ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராம் மாதிரியே தான் நம் வந்து 1ன்னு வச்சுக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம +1 +1 பண்ணுறதுக்கு பதிலாக 2 பண்ண போகிறோம். ரெஸ்ட் ஆர் ஆல் சேம். அடுத்த செட் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஜென்ரேட் த ஃபர்ஸ்ட் n terms of the sequence 1, 2, 4, 8, 16 அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இந்த இடத்துல we need not sum. இந்த இடத்துல ஒரு கேட்சி வேர்டு இருக்குது, வித்தவுட் யூஸிங் மல்டிப்ளிகேஷன். எப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். தட் பிரிண்ட்ஸ் அவுட் n வேல்யூஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் 1 - 1 1 - 1. அதாவது +1 -1 ஆல்டர்னேட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணோம் n வேல்யூஸ்க்கு. n 5 இருந்ததுன்னா 5 டைம்ஸ் வரும். 1 - 1 1 - 1 1. 10 இருந்ததுன்னா 10 டைம்ஸ் இந்த 1 - 1 பிரிண்ட் ஆகணும். ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எல்லாத்துலேயும் நம்ம சம் பண்ணோம். இங்கே வந்து நம்ம சம் பண்ண தேவையில்லை. we have to print the sequence. இப்போ we have to generate this 1, 2, 4, 8 without using multiplication. So first என்ன, we have to read the value of n, என்ன terms அப்படின்னு பார்க்குறதுக்காக. and then previous algorithm என்ன கொடுத்துருக்கோம், initialize sum for 0 நம்பர்ஸ்னு இருக்குது. இந்த லைன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. and then count is equal to 1, num is equal to 1. இது நம்மளுக்கு தேவை, ஏன்னா எத்தனாவது நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம் and then அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக num யூஸ் பண்ணுறோம். then count less than or equal to n தேவை, ஆனால் sum is equal to sum plus num தேவையில்லை. அதே போல் print the sumமும் தேவையில்லை. பட் மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்கே இன்னொன்று என்ன வரணும், உள்ளுக்குள்ளே லூப்புக்குள்ளே we have to print the num. and then num is equal to num plus 1 அப்படின்னா 1 2 3 4ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு 1 2 4 8. அதாவது ப்ரீவியஸ் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட் த நெக்ஸ்ட் நம்பர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், உள்ளே நுழையும் போதே பிரிண்ட் நம், ஏன்னா நம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கோம். அதை முதல்ல பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் வி ஹாவ் டு மேக் சேஞ்சஸ் டு தி ஸ்டேட்மெண்ட். நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1க்கு பதிலாக நம் இஸ் ஈக்குவல் டு நம் இன்ட்டு 2. அப்புறம் இந்த கவுண்ட் வந்து எத்தனாவது நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த லூப்புக்குள்ளே இந்த நம் ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்க, வித்தவுட் யூஸிங் மல்டிப்ளிகேஷன். நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் நம். ஆல்ரெடி வந்து 1 இருந்ததுன்னா 1 + 1, அடுத்த நம்பர் 2. அடுத்த தடவை வரும்போது 2 + 2ங்கும்போது 4. அதாவது மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன். அப்படிங்கிறதுனால இங்கே நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் நம் கொடுத்துருக்குறோம் நம்ம. அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் சேம். இப்போ ப்ராப்ளம் 1 - 1 1 - 1 ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்க்கு. அண்ட் வி ஆர் ரீடிங் n, அது ஓகே. அண்ட் தென் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, நம் இஸ் ஈக்குவல் டு 1, அதுவும் ஓகே. கவுண்ட் லெஸ் than or equal to n, அதுவும் ஓகே. பிரிண்ட் நம், அப்போ 1ன்னு இருக்கும் நம்மளோட வேல்யூ, அது பிரிண்ட் பண்ணுது. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1ன்னு வச்சுருக்குறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல we have to make some change. அதாவது நம்மளுக்கு 1 2 3ன்னு வேணும்னா நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1 வைக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், அந்த நம் வந்து ஆல்டர்னேட்டாக மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு வரணும். அதனால் இந்த லைனுக்கு பதிலாக 4b லைனுக்கு பதிலாக ஐ கேன் சே நம் இஸ் ஈக்குவல் டு நம் இன்ட்டு -1. இப்போ ஃபஸ்ட் டைம் நம் 1ஆக இருக்கும்போது 1 × -1, திஸ் வில் பி -1. அப்போ அடுத்து அது போய் பிரிண்ட் ஆகும். இப்போ -1 × -1ங்கும்போது +1. ஸோ +1 வில் பி பிரிண்டட். இந்த இடத்துல கவுண்ட் வந்து எத்தனாவது நம்பரை பிரிண்ட் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்காக. ஸோ திஸ் வைல் லூப் வில் பி ரிப்பீட்டட் as long as கவுண்ட் இஸ் less than or equal to n. நம் வந்து ஆல்டர்னேட்டிவாக +-1 ஆகிட்டே இருக்கும், அது பிரிண்ட் ஆகும். வெரி சிம்பிள். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே வந்து அகெயின் சம்மிங்கு தான். ஆனால் என்ன, 1 - 3 + 5 - 7. இப்போ நம்ம முன்னே பார்த்துட்டோம் 1 + 3 + 5 எப்படி போடுறதுங்கிறதை பார்த்தோம். அதே போல் ஒரு நம்பர் நெகட்டிவாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா we get this algorithm. ஸோ ஆல்ரெடி பார்த்த அல்காரிதத்தில் என்னென்ன சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருங்கிறத பார்க்கலாம். ஸோ we are initializing some variables, sum is equal to 0, count is equal to 1, num is equal to 1.
This loop is to count n numbers. And then sum is equal to sum plus num. அப்போ நம் வந்து 1 இருக்குது, சம் 0 இருக்குது. இப்போ இந்த 1ங்கிற டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆல்டர்னேட்டாக மைனஸ் ப்ளஸ் வேணுங்கிறதுக்காக நம் இன்ட்டு -1 பண்ணியிருக்கோம். அப்போ 1 வந்து இன்ட்டு -1 ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு 3 ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் லைனை we have to make changes. num is equal to num plus 2 into -1. இப்போ நம் வந்து 1 இருக்கும்போது 1 + 2 3, 3 into -1. ஸோ நம்மளுக்கு செகண்ட் நம்பர் கிடச்சிருச்சு, -3 கிடச்சிருச்சு. அண்ட் தென் கவுண்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னான்னு பார்த்துட்டு அதை சம் பண்ணுவோம். நம்ம சம் பண்ணனே ஆல்ரெடி 1 இருக்குது, 1 - 3 சம் பண்ணி இங்கே போட்டாச்சு. தென் அடுத்த நம்பர் கெட் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். நம் வந்து -3 + 2 அப்படின்னு வரும்போது -1 இருக்குது. -1 into -1 +1. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், +5 வேணும். அப்போ நம்ம இந்த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் -1 பண்ணது தப்பு. இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம், நம் இஸ் ஈக்குவல் டு நம் + 2 1 3 5ன்னு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக we use another variable sd. உள்ளே வரும்போது sd is equal to 1, num is equal to 1. அப்போ num into sd அப்படிங்கும்போது we get 1. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம சம் பண்ணிட்டோம். அடுத்து -3 வருதான்னு பார்க்கலாம். num is equal to num plus 2. அப்போ num வந்து 1 இருக்குது, இப்போ 3 ஆயிடுச்சு. count is equal to count plus 1. ஓகே, இப்போ 3 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு -3 ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த sdங்கிற வேரியபிளில் நம்ம வந்து இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ -sd வந்து becomes -1. மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே போகும்போது num 3 into -1 அப்படிங்கும்போது -3 ஆகிடுது. அது சம் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம் ஆக்சுவலாக 3 தான், -3ல இல்லை 3. அப்போ 3 + 2ங்கும்போது 5. இந்த கவுண்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எஸ்டியை வந்து மறுபடியும் -1 பண்ணுறோம். இப்போ எஸ்டி வந்து ஆல்ரெடி -1 இருந்தது. -1 into -1 +1. மறுபடியும் லூப்புக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 5 into +1. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இந்த தேர்ட் டேர்மும் கிடச்சிருச்சு. ஸோ ஆல்டர்னேட்டாக -+ வர்றதுக்காக we use this variable sd. லூப்புக்குள்ளே வந்து அதை ஆல்டர்னேட்டாக -1 +1 பண்ணிக்கிறோம். பட் ரெஸ்ட் ஆர் ஆல் சேம் as a previous problem. இந்த வீடியோவில் சம்மேஷன் ஆஃப் n நம்பர்ஸ் பார்த்தோம். சம்மேஷன் இல்லாமல் ஜஸ்ட் பிரிண்டிங் த சீக்வன்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ வெரி சிம்பிள் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மேஷன் வந்து நிறைய இடத்துல நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.